தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பதிவு தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிகிரி முடித்தவர்களுக்கு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் இந்தியன் வங்கியில் உள்ள ஜூனியர் ஆஃபீஸர் வேலை கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஆஃபீஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத நாம் இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். த சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் ஆஃப் எ ப்ரீமரி ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க் இன் இந்தியா. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வேரியஸ் போஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப்பு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுக்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. www.southindianbank.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு தான் நாம் அப்ளை பண்ணணும். ஸோ ஓகே, before the registration applications are requested to ensure there is a valid email id is her name. அவங்களோட நேமில் இமெயில் ஐடி கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் டேட் பார்த்திங்க அப்படின்னா 20/2/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 2/3/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் SC/ST கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட்டட் இன் எனி ஸ்ட்ரீம். ஸோ பட்டம் படிப்பு முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்க் அல்லது NBFC ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, டேர்ம் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலி பீரியட் ஃபார் 3 இயர்ஸ், ரினியூவபிள் சப்ஜெக்ட் டு பெர்ஃபார்மன்ஸ் எவால்வேஷன். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளை பணி நிரந்தரம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனிவேர் இன் இந்தியா அஸ் த பேங்க் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எந்த பேங்க்லலாம் ரெக்ரூட்மெண்ட் இருக்கோ ஸோ அதுக்கு நமக்கு இந்தியா லெவலில் எங்கேனாலும் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கான சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ CTC அட் த டைம் ஆஃப் ஜாயினிங் வில் பி 7.56 lakhs per annum. ஸோ வருடத்திற்கு 7.56 லட்சம் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபிக்ஸ்டு CTC ருபீஸ் ஃபார் 4.20 lakhs இன்க்ளூடிங் த NPS கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் 2T அலோன்ஸ் கொடுத்துட்றாங்க, இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் அஃபிஷியல் ட்ராவல் அண்டர்டேக்கன் எலிஜிபிள் லோடிங் அலோன்ஸ் அண்ட் த அலோன்ஸ் ஃபார் த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃபார் த குரூப் மெடிக்கல் insurance and group accident insurance are provided at the cost of the bank. Further, group life insurance is arranged with the premium borne by the employee எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, அதர் அலோன்ஸ் ஃபார் த ஸ்டாஃப் லோன்ஸு. ஸோ இதை மாதிரி இதெல்லாம் நமக்கு ஜென்ரல் டேர்ம்ஸ் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க, மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் தான் கொடுத்துருக்காங்க அல்லது பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனேஷன் எலிமினேஷன் ஸ்டேஜ். ஸோ இதில் குரூப் டிஸ்கஷன் இல்லை அப்படின்னா அதிலேருந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வேர்பை த கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஃப்ரம் த குரூப் டிஸ்கஷன் ஒன்லி வில் பி அட்வான்ஸ் டு த பர்சனல் இன்டர்வியூக்கு நம்மளை செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் மோர் எலிஜிபிலிட்டி வில் நாட் and a right on the applicant for being the call for the recruitment process அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமே கிடையாது, பர்சனல் இன்டர்வியூ தான். ஸோ இந்த பர்சனல் இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அல்லது குரூப் டிஸ்கஷனில் செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஜாபுக்கு நம்ம செலக்ட் ஆகணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நில் ஃபீஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முக்கியமான டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 20/2/2026 லாஸ்ட் டேட்
2/3/2020க்குள்ளே நம்ம மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி எக்ஸ்பெக்டட் ஃபார் த வெப்சைட்டில் போயிருந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சம் டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் த எலிஜிபிள் க்ரைட்டீரியா, கரெக்டாக வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த அப்ளிகேட் ஆர் ரெக்வெஸ்ட் டு என்ஷூர் தட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட் பிஃபோர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் சரியானு செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேர் வில் நாட் பி எனி ப்ரொவிஷன் டு மாடிஃபை சப்மிட். ஒரு தடவை சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதில் எந்த வித மாடிஃபையும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேண்ட் மேக்கிங் மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி டிஸ்குவாலிஃபைடு. ஒருத்தர் வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபில் பண்ணணும். சப்போஸ் சேம் நேமில் மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா அவனுங்க அந்த ஜாப்லேருந்து டிஸ்குவாலிஃபைடாக கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் வில் பி ஹேவ் டு என்டர் தேர் பேசிக் டீட்டெயில் அண்ட் அப்லோட் த ஃபோட்டோகிராஃப் சைன் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் காப்பீஸ் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப் மே பி ரிட்டைன் ஃபார் யூஸ் அட் த டைம் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ என்ன நம்ம அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ கொடுத்தோமோ ஸோ அதே சேம் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கைட்லைன்ஸ் ஃபார் த அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படி இருக்குன்னா ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ இருக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த பிக்சர் டேக்கன் வித் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். தென் அடுத்து கேஷுவல் ஃபோட்டோகிராஃப் தான், வியரிங் கேப்பு, கேட்ஸ், டார்க் கிளாஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ரிசல்யூஷன் இதோட ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணது 378 பிக்சல், அதாவது வித்துலையும் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 437 பிக்சல்லையும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கேன் பண்ணும்போது வந்துன்னா மேக்ஸிமம் சைஸ் 50 கேபிக்குள்ளே தான் ஃபோட்டோ இருக்கணும். அதே மாதிரி சைன் பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் பென் அதை வச்சு தான் நம்ம சைன் பண்ணணும். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு 140 பிக்சல்லேருந்து 110 பிக்சல் வரைக்கும் ஹைட் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்லோட் பண்ணும்போது இதோட சைஸும் 50 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோட் த ரெஸ்யூம். நம்மளுடைய ரீசன்ட் ரெஸ்யூம் வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வித்தின் 1 MB இருக்கிற பிடிஎஃப் ரெஸ்யூம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு கைட்லைன்ஸ் ஃபார் த அப்லோடிங் எஜுகேஷனல் டாக்குமெண்ட். ஸோ முக்கியமாக நம்ம எதெல்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் லிஸ்ட் ஆஃப் எஸ்எஸ்எல்சிக்குள்ளதை கொடுக்கணும். ஷுட் மேனிட்டலி ஹவ் டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் 3 MBக்குள்ளே இருக்கணும், ஒரே சிங்கிள் ஃபைலாக தான் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது ப்ளீஸ் நோட் தட் தேர் வில் பி அ சிஸ்டம் ஜென்ரேட் யூசர் ஐடி அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். நம்ம அதை வச்சு தான் ஃபர்தராக வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இமெயிலுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆல் ஓவர் சென்ட் பண்ணிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிமிட் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் தோ த பேங்க் பேமெண்ட் கேட்வே த பேமெண்ட் கேன் பி மேட் பை த யூஸிங் டெபிட் கார்டு. இது வழியாக கட்டிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபீஸ் கிடையாதனால நம்ம இதுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லியிருக்காங்க. கீப் ஏ காப்பி ஆஃப் த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் ஃபார் த ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் நம்ம பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதை வச்சு தான் ஃபர்தராக வந்து நம்ம அதை பற்றி ப்ராசஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் must make sure that application is submitted successfully. Application status can be checked by the login into the profile. Once நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பியும் லாகின் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சா, ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஃபில் பண்ணணும், எக்ஸாமுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம செக் பண்ணிக்குவாங்க. ஸோ சப்போஸ் இதில் எதுவும் நம்ம அப்ளை பண்ணும்போது எதுவும் ஹொரிஸ் இருந்துச்சுன்னா சம் கான்டாக்ட் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.